நமது சோர்வின் எண்ணிக்கை பலன் கொடுக்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என்று நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 24 அதிகாரம் 10 நான் வாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறைகின்றது. ஆபத்து காலம் அல்லது ஆபத்துகள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் சோர்ந்து போகாமல் என்ன செய்வது? எல்லா பக்கம் நெருக்கம் ஆபத்துகள் என்று சொன்னால் சோர்வு வரத்தான் செய்யும், வேதனை வரத்தான் செய்யும், கண்ணீர் வரத்தான் செய்யும். சும்மா அப்படி இருக்க முடியும் என்று சொல்லலாம், உண்மைதான். ஆனால் நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு காரணம் பலன் குறுகி போய்விடும். பலன் குறுகி போனால் எல்லாமே நின்று போய் வாழ்க்கையின் ஓட்டமே முடிந்துவிடும். இப்பொழுது தேசங்கள் எங்கும் எல்லா பகுதிகளிலும் பார்க்கிறோம். யுத்தங்கள் ஒரு பக்கம், இயற்கையின் அழிவுகள் பார்த்தோம். கடந்த நாட்டிலே நேபாள் அந்த வெள்ளத்தினால் எவ்வளவோ இடங்கள் காணாமல் போய்விட்டது. யாரும் நினைத்து பார்க்காத விதத்தில் இன்னைக்கு ஆபத்துகள் பல விதத்திலே பல இடங்களிலே பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை வாரிக்கொண்டு போகிறதை பார்க்க முடிகிறது. இவைகளெல்லாம் ஆண்டவருடைய வருகை, உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்றுதான் மத்தேயு 24 அதிகாரத்தில் சொன்னது நடந்து கொண்டிருக்கிறது. சோர்ந்து போகிற ஒரு காலகட்டத்துக்குள் நாம் வந்து விட்டோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரத்தை பார்க்கும்போது எலியா என்கிற வல்லமையான தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினி இறக்குகிறார், மழையை நிறுத்தி வைக்கிறார், அடுத்து மழையை பெய்ய வைக்கிறார். பலத்த காரியங்களை செய்த அந்த மனிதன், எல்லா சூழலும் வைராக்கியமா இருந்தவர் எசபேல் ஆகாப் ராஜாவின் மனைவியுடைய வார்த்தை கேட்டு சோர்ந்து விடுகிறார். ராஜாவே எலியாவை கொல்ல தேடும் பொழுது கூட சோர்ந்து போகவில்லை. ஆண்டவருடைய அடைக்கலத்தில் பத்திரமாய் தைரியமாய் இருந்தார். ஆனால் ராஜாவுக்கு முன்பாக கர்த்தரை தேவன் என்று நிரூபித்த பின்பு அவருடைய மனைவி எசபேல் ஒரு வார்த்தை இன்னொருத்தர் மூலமாகத்தான் சொல்லிவிடுகிறார், எலியாவை காலி பண்ணி விடுவேன். உடனே சோர்ந்து போய் ஒரு நாள் பிரயாணம் போய் வனாந்தரத்திலே படுத்துக் கொண்டு சாக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். சோர்வு வந்துவிட்டால் வாழ்வதற்கு பிடிக்காது. சோர்வு வந்துவிட்டால் ஜெபம் நின்றுவிடும். சோர்வு வந்துவிட்டால் விசுவாசத்தை தேடினாலும் காண முடியாமல் அவருடைய வார்த்தையெல்லாம் இனி என்ன இருக்கிறது, வாழ்வதோடு சாகலாம் என்றுதான் சொல்ல ஆரம்பிக்கும். எலியாதைத்தான் சொன்னார். ஆண்டவர் திரும்பவும் எலியாவை விடவில்லை. தன்னுடைய ஊழியக்காரனாகிவிட்டாரே. பேசும்பொழுது கூட தைரியம் கொடுக்கிறார். எலியா சொல்லுகிறார், நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட உமக்காக, எவ்வளவு வைராக்கியமாய் உண்மை எவ்வளவு உறுதியா பிடித்திருக்கீங்கன்னு சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மட்டும்தான் கஷ்டப்படுகிறாய், நீ மட்டும்தான் இருக்கிறாய் நினைக்காதே. இதே இஸ்ரவேலிலே 7000 பேரை உன்னை போல் நான் வைத்திருக்கிறேன். யோசித்து பாருங்கள். அநேக நாமும் இப்படித்தானே சொல்லுகிறோம், உமக்கு எவ்வளவு வைராக்கியமா இருந்த ஆண்டவரே, அதனாலதான் எனக்கு கஷ்டம். மற்றவங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிட்டுன்னு சொல்றீங்களா? இல்லை, நீங்கள் படுகிற பாடுகளைப் போல இன்னும் ஏராளமான பேர் பாடுகளின் பாதைகளை கடந்து போகிறார்கள். ஆனால் உங்களைப் போல உடனே சோர்ந்து போவதில்லை. கர்த்தரை நம்பி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதைதான் ஆண்டவர் நமக்கு இன்று ஞாபகப்படுத்த விரும்புகிறார். சோர்ந்து போக வேண்டாம். ஒரு அருமையான சகோதரன், நல்ல குடும்ப வாழ்க்கை, மனைவி, 2 பிள்ளைகள், நல்ல ஒரு ஐக்கியமும் அவருக்கு ஊழிய ஐக்கியம் இருந்தது. நன்றாக போய்கொண்டிருந்தது. வேலைக்கும் போயிட்டு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். வேலையில இவருக்கு ஒரு பிரச்சனை. இவர் உண்மையாக இருப்பார், எல்லாவற்றையும் ஒழுங்காக பொறுப்பாக பார்க்கிற இவருக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி சதி செய்து பொய்யான குற்றச்சாட்டுகள் அவர் மேல். இதை கேள்விப்படும் போது இதை மற்றவர்கள் பேசுகிறதை பார்த்து ரொம்ப சோர்ந்து போய் வீட்டில் உட்கார்ந்து விட்டார். ஒரு நாள் காலையில் எழுந்தார். எப்பொழுது ஜெபிப்பார், சுறுசுறுப்பாக இருப்பார். வேலைகளை முடித்து அலுவலகத்திற்கு போவார். அன்று எதுவுமே செய்யவில்லை. அமைதியாக உட்கார்ந்தவுடன் மனைவி கேட்கிறாள், என்னங்க ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா, ஜெபம் பண்ணல, இன்னைக்கு எதுவுமே பண்ணல, வேதத்தை வாசிக்கல, இது நேரத்துக்குலாம் ஆபீஸ்க்கு புறப்பட்டு போயிருவீங்க, எதுவுமே பேச மாட்டேங்க, 2 நாளா நான் பாக்குற வீட்லயே அமைதியா இருக்கேன், என்ன பிரச்சனைங்கும் போது அதிலே சோர்ந்து போய் இந்த யாரிடமே பேசல, எனக்கு கொஞ்ச நாள் விட்டுருங்கம்மா, அமைதியாங்கன்னு சொல்லி விட்டு விட்டார். ஆனால் அவருடைய நண்பர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் நல்ல ஐக்கியம் இருந்தபடினாலே இவரை அழைத்து கொண்டு போகிறார்கள். வா எங்கூட உட்காரு. இல்லப்பா, என்னை விட்டுருங்க, எனக்கு மனசு சரியில்லை, ஒரு மாதிரி இருக்குது, நான் நல்லதுதான் செஞ்சேன், எனக்கு தீமை வந்திருக்குது, எனக்கு விரோதமா இவ்வளவு குற்றச்சாட்டுகள், பொய்யான காரியத்தை பரப்புகிறாள் என்று வேதனை, அதெல்லாம் இருக்கட்டுப்பா வா என்று சொல்லி கூட்டிட்டு போய் ஜெபிக்கிற இடத்துல அவர்களோடு கூட நீ சும்மா உட்கார்ந்தா போதும், அப்படிதான் கூட்டிட்டு போய் அந்த ஐக்கியத்துக்குள்ள அவரை தினமும் கூட்டிட்டு போய் உட்கார வைத்து ஜெபித்தார்கள், ஆராதித்தார்கள். நடந்தது என்ன? தேவனுடைய பிரசன்னம் அந்த மனிதனை நிரப்பினபடினால் சோர்வுகள் மாறிவிட்டது. மீண்டுமாய் விசுவாசம் பற்றி எறிய ஆரம்பித்து விட்டது. வைராக்கியம் வந்து விட்டது. சோர்ந்து போகாமல் தன்னுடைய காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். ஒரு நாள் வந்தது. கர்த்தர் இந்த மனிதனுக்காக நீதி செய்தார். அற்புதங்கள் நடந்தது. உயர்த்தப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். தானியேல் கூட விரோதமாய் நேபுகாத்நேச்சார் கொன்று விடுவேன் தான் ஞானிகளுக்கு கட்டளை போட்டிருந்தார். ஆனால் ஒரு ஃபெல்லோஷிப் இருந்துச்சு. தன்னுடைய நண்பர்களோடு கூடி ஜெபித்தார். காரியங்கள் வெளிப்பட்டு சூழ்நிலையே மாறிச்சதே. ஒருவேளை தனியாக இருந்து போராடுவீர்கள்,
அல்ல ஜெபிக்கிற ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டு தூரம் போயிடாதுங்க. ஆபத்து கட்டி இருந்தாலும் சரி, இழப்புகள் வந்தாலும், கண்ணீர்கள், வெறுமை, வாழ்க்கையே உடைந்து போனாலும் அவருடைய பிரசன்னத்தை விட்டு, சமூகத்தை விட்டு விலகாமல் நாம் அவருடைய சமூகத்தில் இருப்போம் என்று சொன்னால் மீண்டும் பலப்படுத்தப்படுவோம். சோர்வுகள் மாறும். ஜெப வாழ்க்கை மீண்டும் துளிர்க்க ஆரம்பிக்கும். விசுவாசம் நம்முடைய வார்த்தைகளாய் மாறி வெளிப்படும். அற்புதங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, சோர்வுகள் நிறைந்த நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஒரு விதமான சோர்வு, எங்கு பார்த்தாலும் விதவிதமான அழிவுகள், நோய்கள், வேதனையான அனுபவங்கள், நிந்தனைகள், இப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவீனத்திலே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், சோர்ந்து போயிருக்க பிள்ளைகளை இங்கே தட்டி எடுத்து தூக்கி நிறுத்தி மீண்டுமாய் தைரியம் கொடுத்து நியமித்திருக்கிற பாதையில ஓட வைக்க முடியாது. ஜெபிக்கிறோம். தைரியம் கொடுங்கப்பா. கண்ணீரை தொடங்க தனியாக போராடுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுங்க. உண்மை உயர்த்த தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. எல்லா சிந்தனைகள் இருக்கிற போராட்டங்களை எடுத்து போடுங்கப்பா. தனியாக போராடுகிறேன், எனக்கு அனாதியா இருக்கிறேன் எண்ணங்கள் எல்லாம் எடுத்து போட்டு அநாதி தேவன் நீர் இருக்கிறத காண்பீங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியம் செய்யும். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆபத்து காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் சோர்ந்து போக கூடாது. ஏன்? சோர்ந்து போனால் நம்முடைய பலன் குறுகி போகும். சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முன்னேறுவோம். தேவன் ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.